வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. நம்ம நேற்று பார்த்தோம் பியோட் உடையலை அப்படின்னு சொல்லி. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பியோட் உடையலை. பியோட் வந்து சென்ட்ரல் பியோட் வந்து 24,462 உடையலை. இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், உடையலை உடச்சி வாங்கியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து பியோட் உடையலை. பியோட் உடையலை அப்படின்னு சொன்னால் S1 உடையாது. அது பாருங்கள், S1 வந்து உடையலை. S1 உடையலை அப்படிங்கும்போது ப்ரைஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால தான் S2 விட்டு இறங்க மாட்டேங்குது. நாளைக்கு என்ன பண்ணும்னா மேலே வரும். மேலே வந்து பியோட் உடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் ப்ரைஸ் இறங்கும். அப்படிங்கும்போது இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியில் போகலாம். இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா பியோட் உடையுதான்னு பார்க்கணும். பியோட் வந்து உடஞ்சிடணும், அதுக்கு மேலே ப்ரைஸ் போகக்கூடாது. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆக்சுவலாக பியோட் உடையலைங்கும்போது ஆனால் பார்க்குறதுக்கு இது இறங்குற மாதிரி தெரியும். ஏன்னா போர் பதட்டம் இதெல்லாம் இருக்கிறனால, போர் ஒத்திகையெல்லாம் சில மாநிலங்களில் கொடுத்துருக்கனால எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரைஸ் வந்து இறங்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தொழில்நுட்ப ரீதியாக இந்த சார்ட் பார்க்கும்போது இப்போதைக்கு போகிற பயம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு தான் கீழே இறங்க போகுது. ஸோ சரி, இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு செக் பண்ணிக்குவோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இறங்கிருச்சு. இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நேற்றுடைய இது உடையலை உடச்சி வாங்கிருச்சு. அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம இருக்கும்னு சொன்னோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் திரும்ப ப்ரைஸ் வந்து இங்கே இறங்கியிருக்கு. நான் ஒத்துக்கவனிங்க, எந்த பியோட் பாயிண்ட்டையுமே உடைக்கலையா, உடைக்குது, வாங்கிடுது. அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா ப்ரைஸ் மீண்டும் வந்து மேலே வரும். மேலேன்னா இந்த இடத்துக்குள்ளே வரும். 54,700 அளவுக்கு வந்துட்டு இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து இறங்குவதற்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற ப்ரைஸு மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. இது ஏன் நிகழ்ந்ததுன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். பட் போர் பதட்டத்தில் எல்லாருமே வந்து செல் பண்ணிட்டாங்க. ஆனால் செல் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் இங்கே தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த பியோட் உடையலை, நேற்றே உடையலை, இது உடஞ்சிருச்சு, இது உடையலை அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே தான் ப்ரைஸ் நிற்கணும். அப்போ ப்ரைஸ் இந்த S1 இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து நிஃப்டி இப்போ நாளைக்கு உடையும் போது ரெண்டுமே சேர்ந்து இங்கேருந்து இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இப்போ இங்கே இருக்கும். ஆனால் நாளை காலையில் பாருங்கள் இங்கே வந்துடும். ஸோ ஏன் இது அப்படின்னா பியோட் பாயிண்ட்டுகள் அடிப்படையில் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க. நேற்று என்ன ஆச்சுன்னா இந்த இடம் உடையலை அப்படிங்கும்போது ப்ரைஸ் இதை விட்டு இறங்காது. இந்த கோடுலேயும் இந்த கோடும் உடையலை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கோடு உடையலை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கோடு உடையாமல் இருந்தால் போதுமானது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. 677லேருந்து 848க்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் செல்லர் இருக்காங்க. பட் இறங்கிடும் அப்படிங்கிற போர் பதட்டத்தில் இங்கே இறங்கிட்டாங்க. திரும்ப இங்கேருந்து வந்துட்டு அதுக்கு பிறகு தான் பியோட்டை விட்டு கீழே இறங்கும். ஸோ இந்த சேனலில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பியோட் பாயிண்ட்டுகளை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இதில் நாங்கள் வந்து எந்த டிப்ஸும் தர போகிறதில்ல. ஒன்லி பியோட் பாயிண்ட் அடிப்படையில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராது. அது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து பியோட் பாயிண்ட்டுகளை வச்சுட்டு பியோட் பாயிண்ட் உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு R1 போய் தோணும். அதுக்கு பிறகு தான் ப்ரைஸ் இறங்கும். எப்போயுமே அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் இறங்காது. அதனால் பியோட் உடஞ்சி R1 உடஞ்ச பிறகு செல் போட்டு பழகுங்க. கூடுமான வரைக்கும் எமோஷன் ட்ரேட் பண்ணாதீங்க. எமோஷன் ட்ரேட் எப்படின்னா, எல்லாம் யாரும் செல் போடுறாங்க அப்படின்ட்டு செல் போடாதீங்க. எல்லோரும் பை போடுறாங்கன்னு சொல்லிட்டு பை போடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வின் ஆச்சுன்னா நான் இங்கே போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரியில் எழுதுங்க. தினமும் வந்து நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸை ஒரு ஹை அண்ட் லோ, எக்ஸ்பிரி டேட்டாஸ், எல்லா டேட்டாஸும் உங்கள் டைரியில் இருக்கணும். உங்களுடைய கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதுனா ஷேர் மார்க்கெட் தான். ஏன்னா இங்கே பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாதுங்கும் போது நேற்று நினச்சது இன்றைக்கி நடந்திருக்காது, இன்றைக்கி நினச்சது நாளைக்கு மறந்துடும். அப்போ ஒரு நோட்டில் எழுதி வைங்க.
எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, எங்கே ப்ரைஸ் லோ வருது, பியூர் பாயிண்ட் எங்கே இருக்குது, எங்கே R1 இருக்குது, எங்கே S1 இருக்குது, நீங்கள் டேட்டாஸ் பார்க்க உங்கள் மைண்டில் அது மட்டும்தான் நிற்கும். அப்போ உங்களுக்கு புரிபட ஆரம்பிச்சிடும். பியூர் உடஞ்சா தான் நம்ம செல் போடணும், பியூர் உடையலை, அப்போ பியூர் எப்போ உடையுதோ அதுக்கு பிறகு நம்ம செல் போட்டோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மில் பண்ணிங்கன்னா இதுனால தான். இப்போ நான் வந்து சொல்கிறது இது 3 மினிட் 5 மினிட் 15 மினிட்ஸ் வச்சு இங்கே பார்க்கலாம். இதே நீங்கள் வந்து 1 ஹவர் இது வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பியூர் பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 1 ஹவர் பியூர் பாயிண்ட், 1 டே பியூர் பாயிண்ட், 1 வீக் பியூர் பாயிண்ட் இதுகள் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அடுத்து என்ன நடக்குங்கிறது, அடுத்த கேண்டில் என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் இந்த பியூர் பாயிண்ட்டுகள் மூலமாக, பியூர் பாயிண்ட்டுகள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இதை வந்து 50% பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு 50% ஒரு கோடு. ஸோ இந்த கோடு உடையலை அப்படின்னா இன்னும் அவங்க வந்து செல்லர் வரலைன்னு அர்த்தம். உடஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கேக்குள்ளே பையர் தான் இருக்காங்க. ஸோ செல்லர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் செல் பண்ண முடியும். ஸோ செல்லர் இந்த ரெண்டும் கேப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே உடஞ்சிருச்சு, இங்கே உடையலைன்னா இங்கே வந்து பையர் இருக்காங்க, அப்போ இங்கே செல்லர் இருக்காங்க. திரும்ப செல்லர்கிட்ட தான் வர முடியும். செல்லர் எப்போ விற்கிறாங்களோ அப்போ நம்ம விற்றா தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ பியூர் பாயிண்ட்டுகள் உடையும் போது R1 உடையும், அப்போ R1 உடையும் போது செல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.